நாங்கள் காய்கறிலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். தம்பி ரின்பியாவுடைய வண்டியில். இப்போ நான் ஏற்ற மாதிரி இந்த என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் போகிறாங்க பாருங்கள். அவங்க 2 பேர் போகிறாங்க பாருங்கள். கடைக்கு போயிட்டு போகிறாங்க. தம்பி ரின்பியா வீடியோ யூடியூப் வீடியோ யா யூடியூப் வீடியோ யா ஸோ இப்படி ஆட்டோவில் எல்லாம் போயிட்டுருக்குறோம் பாருங்கள். ரொம்ப பாருங்கள் ஆட்டோவில் போகிறோம். தம்பி நல்லா ஓட்டுவார், வண்டி ஓட்டுவார், நடாக ஓட்டுவார் பாருங்கள். நண்பர்களே, கடந்த முறை பெய்த மழையில் இந்த இடத்துல தான் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேருந்து மண் சரிஞ்சு கீழே போயிடுச்சு. மோனவேங் அங்கே இருக்குது. மோனவேங் தட் இஸ் மோனவேங் ஜுவாங் மோனவேங். பாருங்களேன், இவர் தான் தம்பி ரின்பியா தான் இதை பற்றி சொல்கிறார். ரின்பியா யூடியூப் சேனல். சே ஹலோ. இன்டர்வியூ. ஹே ஹலோ. சே ஹலோ. யா பாருங்கள், இதுதான் ரெஸ்கியூ ஹோம் ஏடிசி. அங்கே பாருங்கள், அங்கிட்டலாம் ஹோட்டலில் அதெல்லாம் தெரியும், நல்ல இடங்கள்லாம் தெரியும் பாருங்கள். கீழே கல்லறைகள் பாருங்கள். கிரேவியார்டு ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவியார்டு பாருங்கள், வரிசையாக கிரேவியார்டு. Bongkon South. What is the meaning? Graveyard. Oh, Bongkon South graveyard. நண்பர்களே, பாருங்கள் எப்படி இது நடக்குன்னு. தம்பி ஆட்டோ நுப்பாட்டி அவனை சொல்லி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் தம்பி ரின்பியாவுடைய ஆட்டோ பாருங்கள். 4242 நம்பர், லக்கி நம்பர் MZ01A B4242. சமீரா சீரா வண்டியில் ஏறி ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. வண்டி நகண்டு போச்சுன்னா அவ்வளோதான், கீழே போய் தான் நிற்கும். போஸ்ட் காட்டுறாரு பாருங்கள். காட் இஸ் குட், ஸோ குட், காட் இஸ் ஸோ குட். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த ஊரில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளோ ரேட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ₹1 கூட வாங்க மாட்டாங்க. எந்த நேரம்னாலும் இதே ரேட்டு தான் பாருங்கள். இப்போ எங்களுக்கு வந்து ஏடிசி ₹70 தான். எந்த ஆட்டோக்காரர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் ₹70 தான். அதில் எந்த மாற்றம் இருக்காது. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், ஆளை பார்த்தோன்னே விருப்பத்துக்கு ரேட்டு கேட்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் அங்கே கிடையாது, ஃபிக்ஸட் ரேட்டு தான். எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் இந்த கார்டு வச்சுருப்பாங்க. அதுபடி நீங்கள் பே பண்ணால் போதும். நண்பர்களே, நாங்கள் இப்போ ரிட்டன் ஆகிட்டோம். ஆட்டோவில் காலேஜுக்குள்ளே நுழைய போகிறோம் பாருங்கள். போகிறப்ப கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். பாதி வழியில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமோ வந்துச்சு. அந்த சுமோவில் நாங்கள் போயிட்டோம் போகிறப்ப. இப்போ திரும்ப ரிட்டன் வரப்போ நாங்களே ஒரு ஆட்டோ பிடிச்சி வரேன். ஏன்னா லக்கேஜஸ் அதிகமாக இருக்குன்றதுக்காக காலேஜுக்குள்ளே வந்துட்ட பாருங்கள். காலேஜுக்குள்ளே நுழையிறோம். நண்பர்களே, இதுதான் ஜெனரல் ஸ்டோர். இங்கே இருக்கிற ஜெனரல் ஜிஎஸ். இது வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறான் பாருங்கள். ஃபுட்பால் விளையாடுற கிரவுண்டு, கல்லூரியில் இருக்கிற கிரவுண்டு. அது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இருக்குது. இதை பற்றிய முழு வீடியோ உங்களுக்கு அப்புறம் போடுறேன். மெயின் கேட்லேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு. இது சும்மா ஜென்ரலாக நீங்கள் இப்போ போகிற வழியில் பார்த்துக்கோங்க. இது அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ரைட் சைடில் இருக்கிறது டைனிங் ஹால், அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டல். அது மாதிரி இடையில இங்கெல்லாம் வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ். இது வந்து ஃபேக்கல்ட்டியோடைய வீடுகள். இதுவும் ஃபேக்கல்ட்டியோட வீடு தான். இதுவும் ஃபேக்கல்ட்டியோட வீடு தான். அடுத்து ஃபேக்கல்ட்டியோட கார்களில் போட்டிருக்காங்க செட்டு. இது கார் செட்டு. இது இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. இப்போ புதுசாக வந்து ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியோடைய வீடுகளுக்காக ஒரு கார் செட் போட்டுருக்குறாங்க. இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இந்த கார் செட் வேலை நடக்கு. இதுவும் ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸ் தான். இதுவும் ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸ். இதுலேயும் ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் கார்கள் நிற்கும். எல்லாரும் கார்களுங்க தான் ஒரு சேல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு. இங்கே இருக்கிற டிரைவர்ஸோடைய வீடுகள் இருக்குது. இதுக்கு அப்படியே கீழே போனீங்கன்னா நாங்கள் இருக்கிற எங்களுடைய குவார்ட்டர்ஸாக இருக்குது.
எங்கள் குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது பாருங்களேன். அதான் முன்னாடி வர்றது எனக்குள்ளே தெரிகிறது வந்து ஜே குவார்ட்டர்ஸ். இது ஒரு ஜே குவார்ட்டர்ஸ், இது ஸ்டூடெண்ட் குவார்ட்டர்ஸு, இது எங்கள் குவார்ட்டர்ஸு. இதில் பிரஸ்பிட்டேரியன் சர்ச் போதவர்கள் இருக்கிறாங்க. நானும் இந்த வீட்டில் தான், இங்கே தான் நாங்களும் இருக்கிறோம். எதிர்த்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்களா. இந்த சின்ன பச்சை கலர் ஷெட்டு வந்து கோழி, அது கீழே ஒரு ஷெட் இருக்குது பாருங்களா, அது பன்னிக்கான வளர்க்குற இடம். ரின்பியா வந்துட்டார், நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், வழக்கமாக ரோட்டில் இறக்கி விடுவாங்க, இவர் வந்து கீழே இறக்குறாரு இந்த பள்ளத்தில். எங்கள் வீட்டுக்கு போகிற பள்ளம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். இந்த பள்ளத்தில் கீழே வரைக்கும் வந்து இறக்கி எங்களை விட பார்க்குறாரு. அதனால் ஒரு நல்ல பையன். வீடியோவில் பாருங்கள், எங்கே வந்து வீட்டு பக்கமே இறக்கி விட்டான், நல்ல பையன். அது மேலேருந்து அப்படி கீழே இறங்கணும், கொஞ்சம் அப்படியே லோடெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அதனால் வந்து இவரே வந்து இறக்கி விட்டார், நல்ல பையன் ரின்பியா. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் ஒரு வண்டியில் ஏற்கனவும், அதை காட்டுறாரு. எங்கேயோ போய் முட்டியிருக்கிறான். ஹேண்ட் பிரேக் வேலை செய்யாமல் போனதுனால பேசஞ்சர் ஆடி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு. ஹேண்ட் பிரேக் வேலை செய்ய போயிடுச்சு. அதனால் ஹேண்ட் பிரேக் போடாமல் இருந்ததுனால ஏதோ இதாகிடுச்சு போல், அதை காட்டுறாரு. நண்பர்களே, இதுதான் எங்கள் வீடு, இது கீழே இருக்குது. இந்த உடஞ்சி போனதை காட்டுறாரு, ரொம்ப பரிதாபப்படுறாரு பாவம். ஹெட்லைட்லாம் போயிடுச்சான். இந்த மறுபடியும் ஹெட்லைட் உடஞ்சதை காட்டுறாரு பாருங்கள், பாவம். அதற்காக நல்ல பையன். ஓகே நண்பர்களே, நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். சரி, ஹலோ, ஹாய், ஹலோ, எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. இதோட முடிய போகுது இந்த வீடியோ. பாய் 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 பாய்.